எல்லாத்துக்குமே வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க. இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வீக தன்மையான பதிவு தான் ஆன்மீக தகவல் தான் சொல்லணுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜவ்வாது பற்றியெல்லாம் நிறைய நம்ம பதிவில் சொல்லியிருப்போங்க. இன்றைக்கி நம்ம அர்த்தரை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்மளோட வீடு தெய்வீக நறுமணத்தோடு இருக்கோன்னா நீங்கள் அர்த்தர் பயன்படுத்தலாங்க. இந்த அர்த்தர் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. நம்மளோட சாமி ஃபோட்டோவெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு திலகம் வைப்போம் பார்த்தீங்களா, திலகம்னா பொட்டுன்னு சொல்லுவாங்க. அது வைக்கிறதுக்கு நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி அர்த்தர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கலந்து கூட வைக்கலாங்க. அதிகமான நறுமணம் இயற்கையான நறுமணமாக கூட இருக்குங்க. இதோட ரேட்டு பெரிய அளவுலையெல்லாம் இருக்காதுங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேட்டு தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ml அந்த மாதிரி அளவுக்கு தான் நம்ம கிடைக்குங்க. ஆனால் பர்ஃப்யூம் வேறங்க, இது வேறங்க. நம்மளோட துணியெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட நீங்கள் வைக்கலாங்க. பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கலாங்க. இதோட கேப் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிங்கனாவே ஒரு தெய்வீக நறுமணமாக இருக்குங்க. நம்மளோட வீடு எப்பவுமே நறுமணமாக இருந்தால் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. ஒரு சொந்தக்காரர் வர்றாங்க, ஒரு நண்பர்கள் வர்றாங்கனாவே ஒரு நறுமணமாக இருந்தால் ஒரு புத்துணர்வோடு இருக்குங்க. அர்த்தர் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான வாசனைகளில் கிடைக்குதுங்க. இந்த மாதிரி சந்தனத்தில் கூட கிடைக்குதுங்க. ஜவ்வாது ரொம்ப நல்லா நறுமணமாக இருந்துச்சுங்க. நீங்கள் கட்டாயமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லிக்விடு மாதிரி தான் இருக்குங்க. இந்த அர்த்தர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோரில் கூட கிடைக்குங்க. பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகையில் கூட இந்த அர்த்தர் யூஸ் பண்ணிட்டு போகலாங்க. இந்த அர்த்தர் அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாங்க. நம்மளோட சமையல் அறையிலையும் பார்த்தீங்கன்னா கெட்ட வாடைகள் எல்லாம் வருங்க. சிங்க் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரப்பான் பூச்சி அந்த தொல்லையெல்லாம் இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமையல் சோடா உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைட்டாக அந்த அர்த்தர் கலந்து வச்சுங்க, நல்ல நறுமணமாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பன்னீர் கடைகளில் கிடைக்குங்க. ஒரு 12 ரூபாய் 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்மெல்லாக இருக்குங்க. இதையும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அர்த்தர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை லைட்டாக தொளிச்சு விட்டால் போதுங்க. பூஜை அறையில லைட்டாக தொளிச்சு விட்டாவே போதுங்க, நல்ல நறுமணமாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாட்டிலே வாங்கிக்குங்க. நீங்கள் தேவைப்பட்ட அர்த்தர் கூட லைட்டாக பன்னீர் கூட கலந்து திலகம் வச்சுக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் ரெண்டையும் கலந்து கூட தெளிச்சு விடலாங்க. ரொம்பவே நறுமணமாக இருக்குங்க. நம்மளோட வீடு 24 மணி நேரம் நறுமணமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த குறிப்பெல்லாம் பயன்படுத்தலாங்க. நீங்களும் இந்த மாதிரி அத்தரெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நிறையா பதிவு பண்ணியிருக்கிறேங்க. இன்னமும் நிறையா தகவல் பதிவு பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து வருங்க. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.